தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அடுத்த ஸ்டெப் அது. தலைமுறையில 147 தொண்டர் சீர்பரவுவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி, சக்தி விநாயகர் திருவடியே சரணம் சரணம். மண்ணுலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 5ஆம் திருமுறை. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 145வது தலம் திருமயிலாடுதுறை. பதிக வரிசையில் 39வது பதிகம். மயூரம் என்றால் மயில் சம்பந்தமுடையது. அம்மை மயில் வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்ட தலம். இறைவர் மயூரநாதர், அம்மை அபயாம்பிகை. அம்மையின் பெயரை அப்பர் அஞ்சொலால் என்று பாடுகிறார். தலத்து விநாயகர் முக்குருணி பிள்ளையார், தீர்த்தம் காவிரி. 39வது பதிகம். அப்பர் சுவாமிகள் திருச்செம்பொன் பள்ளி பாடிய பிறகு இத்தலத்துக்கு வந்து பாடுகிறார். அப்பரும் சம்பந்தரும் பாடிய தலம். இப்பதிகம் 11 பாடல்கள் கொண்டது. முதல் பதிகம், முதல் பாடல். மயிலாடுதுறையில் உரைகின்ற வள்ளல், சடையில் கங்கையை உடையவர், அந்த இறைவன் மேல் இவள் அன்பு கொண்டு உள்ளார். இந்த பெண் அந்த இறைவனையே நினைக்கிறாள், இறைவன் பெயரையே சொல்கிறாள். இப்பதிகம் அகத்துரை பதிகம். தலைவியின் நிலைமையை செவிலி கூறுவதோல் பாடுகிறாள். மந்திரம் 2. சித்தம் தேரும் செறிவளை சிக்கெனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி, வைத்த மா மயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிலே. இறைவன் சடையில் வெண்பிறை கொண்டவர். கொத்தாக இருக்கின்ற கொன்றை மலரினை இறைவன் இவளுக்கு கொடுத்ததால் இவள் சித்தம் தெளிந்து விட்டால், உடல் பூரித்தது, வளையல்கள் நழுவவில்லை. இவள் பச்சை வண்ணம் நீங்கி பழைய வண்ணம் பெற்றால், பச்சை நிறம் என்பது பிரிவால் ஏற்படுவது, பழைய நிறம் என்பது பிரிவு நீங்கிய போது வருவது. அதாவது இது எல்லாமே இறைவன் அந்த மலர் கொடுத்ததையுமே இவளுக்கு அவ்வளவு சந்தோஷத்துல, வளையல் நழுவல, உடம்பு பூரித்தது, எல்லாமே ஆப்போசிட்டா வருது பாருங்க. வளையல் விழுந்துருச்சு, அதெல்லாம் ஏங்கிறது. இது அவ்வளவு சந்தோஷத்துல அவளுக்கு உடல் பூரித்து, வளையல்கள் நழுவவில்லை, பச்சை வண்ணம் நீங்கி பழைய நிறத்துக்கு வந்துட்டாளாம். என்ன கற்பனை பாருங்க அப்பர் பெருமானது. இந்த பச்சையை அக இலக்கியங்களில் பசலை என்பர். 3வது மந்திரம். இத்தலம் வண்டுகள் சேர்ந்த தலம். இந்த இறைவனுக்கு பணி செய்பவர் திருப்பாதங்களை நாம் தலையில் சூடிக்கொள்ள வேண்டும். முக்கியமான இடங்கள் வேற எங்கேயுமே கிடையாது. சாமிக்கு பணி செய்யறாங்களோ அவங்க காலையம் தலையில வச்சிருக்காங்க, தலையில சூடிக்கொள்ள வேண்டும் சொல்றார். அவ்வாறு செய்தால் தேவ உலக வாழ்க்கையை, தேவர்களுடைய பதவி, இதனால் வருகின்ற ஆசை வராது. பதவிக்காக ஆசை வரவே வராதான். பாடல். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே. என்ன அழகான பாட்டுங்க. அதாவது எத்தனையோ தடவை எல்லாமே நாங்கள் 12 திருமுறையும் 4 தடவை படிச்சுட்டேன், 5 தடவை படிச்சுட்டேன், பெருமையெல்லாம் பட்டிருக்கோம். ஆனால் இப்போதான் ஐயா சொல்லும்போது தான் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு. அதாவது கண்ணு மேயும், மனசு வேற பக்கம் இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது ஆதினா உரையில தான் எடுக்கும். கொஞ்ச நேரம் பேசினாலும் இப்போ பத்மாதிமா பேசுறது நேரம் குறைவா இருக்கலாம், ஆனால் நோட்ஸ் அப்படியே ஆதின உரை. அப்படி நம்ம ஐயா பேசிட்டு அது
அவ்வளவு இவ்வளவு இருக்கிறது தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு நாளும் சும்மா அப்படியே படிப்போம், அண்டர் வாழ்வும் அவரருக்கையும் கண்டு வீட்டிற்கும், அதாவது அது எண்ணிக்கைக்காக படிச்சது. இப்பதான் ஆழமா படிக்க ஆரம்பிச்சிருக்கு. 4வது மந்திரம். இறைவன் வீரமுடையவர், பெருமையுடைய, மயிலாடுதுறையில் இருப்பவர், அழகான சொல்லுடைய உமைபாகர். அவருடைய அருளை பெற்றால் யமன் நம்மிடம் வரமாட்டார். இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, வெஞ்சினம் கடுங்காலன் விரைகிலான், அஞ்சு இறப்பும் பிறப்பும் அறுக்கலாம் என்று அப்பர் கூறுகிறார். 5வது மந்திரம். இறைவன் நீலகண்டன் 8 தோள்களை உடையவன். அவன் கழல் அணிந்திருப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. குறைவிலோம் கொடு, அதாவது மனித வாழ்க்கையில் குறையில்லை, மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார். மானுட வாழ்க்கையால்னு, அதாவது குறைவிலோம் கொடு மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார். கடைசி வரியில் இறைவன் நீள்கழல்கள் ஏத்தி இருக்கிலே என்று சொல்லுகிறார். இறைவன் கலைகளை மனித வாழ்க்கையில் குறைவு இலோம் கொடு மானுட வாழ்க்கையால் என்று முதல் வரியில் சொல்லுகிறார். கடைசி வரியில் இறைவன் நீள்கழல்கள் ஏத்தி இருக்கிறதை சொல்லுகிறார். 6வது மந்திரம். இறைவன் கலைகளை ஆராய்வதிலேயே வல்லவன், கைலை மலையை உடையவன். இறைவனை பற்றி சொல்லுகின்ற நெஞ்சமே, இறைவன் நம்முடைய தலையிலும் மனதுக்குள்ளும் தங்கி இருக்கிறார். இதற்கு நீ எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறாய் அப்படின்னு அப்பர் கேட்கிறார் பாருங்க. அதாவது இறைவன் நம்முடைய தலையிலையும் மனதுக்குள்ளேயும் தங்கி இருக்கிறான். இதற்கு நீ எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறாய். இதனை அப்பர் முதல் வரியில் தவம் என் செய்தாய் என்று முதல் வரியிலும், கடைசி வரியில் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே என்று நிறைவு வரியிலும் கூறுகிறார். 7வது மந்திரம். இறைவன் திருநீர் அணிந்தவன், நிமிர்புன் சடையன், இடவ வாகனன், நம்மை அடிமை கொண்டவன், புலன்களை நல்வழியில் செலுத்துபவன். அந்த இறைவனை போற்றினால் வாழ்க்கையில் துன்பம் உண்டோ என்று இதனை அப்பர் பாடுகிறார். போற்றுவாருக்கும் உண்டோ புவி வாழ்க்கையே என்கிறார். 8வது மந்திரம். இறைவன் மயில்கள் ஆடும் துறையினை உடையவர், 3 கிளை உடைய கோல் தாங்கியவன். இதனை யோக தண்டம் என்று கூறலாம். இந்த பெரியவங்கெல்லாம் கோவில்ல அந்த முனிவர்கள்லாம் வச்சிருக்கோம் 3 அந்த கோல். இது அந்தணர்களுக்கு உரியது. தர்ப்பை உடையவன், கூர்ச்சம் உடையவன். கூர்ச்சம் என்பது நுனியில் முடிச்சு போடப்பட்ட தர்ப்பை உடையவன். புலித்தோல் உடையவன். இந்த இறைவனை அடைந்தவர்க்கு பதிஞானம் தோன்றும். கலைஞானம் என்ற நூல் அறிவும் வேண்டியதில்லை. 9வது மந்திரம். இறைவன் கங்கையை உடையவன். இந்த மந்திரத்தில் கங்கையை ஒரு பெண்ணாக வர்ணிக்கப்பட்டு உள்ளது. வேக வடிவானவன், உமைபாகன். அவன் அருள் செய்யும் கோலம் மிக அழகானது. 10வது பாடல். நீனிலா அறவச்சடை நேசனை பேணிலாதவர் பேதுறவு ஓட்டினோம், வானிலா மயிலாடுதுறைதனை காணில் ஆர்க்கும் கடுந்துயர் இல்லையே என்று பாடலில் சந்திரனை சூடியவர், தலையில் பாம்பு அணிந்தவர், அதாவது அரவம் சூடியவர், இந்த இறைவனை விரும்பாதவர்களை நாங்கள் விளக்கினோம் என்கிறார். ஒளி உடைய மயிலாடுதுறையை கண்டால் நமக்கு துன்பம் இல்லை. 11வது மந்திரம். இறைவன் ராவணனை தண்டித்தவர், அவன் இசை கேட்டு அருளியவர், அவரை தொழுபவர்க்கு வினை நீங்கும். தொழும் கரத்தினார் வினை கெட்டு அரும் காண்மினே. கடைசி வரியில பாருங்க, தொழும் கரத்தினார் வினை கெட்டு அரும் காண்மினே என்கிறார். சிவா திருச்சி. வித்தியாசமான பகுதி, அதாவது எங்கேயுமே இல்லாத